வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். குமரன் குன்றம் கோயில் உருவான வரலாறு. அந்த கோயில் உருவாக மகாபெரியவா என்ன பண்ணினார் அப்படின்றத பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த கோயில் உருவான வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ சிட்லப்பாக்கம் ஏரி கிட்ட மகாபெரிவாளோட முகாம். அப்போல்லாம் இவ்வளவு கொடுத்தனம் எல்லாம் அங்க கிடையாது. அங்க இருந்த அந்த சின்ன குன்றை பார்த்துட்டு சுப்பிரமணிய சாநியத்தம் இருக்கிற இடம் இது என்றாராம் மகாபெரியவா. உள்ளூர் வாலிப பசங்க எல்லாம் மகாபெரியவா சொன்னதுக்காக அந்த குன்றின் மீதேறி என்ன இருக்குன்னு பார்த்தார்களாம். அரை மணி நேரத்துல ஒரு வேல் கிடைச்சுதான். உடனே அங்கேயே ஒரு கோயில் கட்டலாம்னு வேலையை ஆரம்பிச்சு மலமலன்னு கோயில் வளர்ந்து வந்தது. முருகன் சிலைய வடிச்சப்புறம் மகாபெரியவா கிட்ட கொண்டு போய் காமிச்சாலாம். மெல்ல சிலைய வருடி பார்த்துட்டு வயிறு கொஞ்சம் பெருசா வந்திருக்கே, குறைக்கணும் அப்படின்னாரா மகாபெரியவா. சிற்பி கிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் குறைச்சு வாங்கிண்டாலாம். அப்புறமா ஒரு விநாயகர் வேணும்னு சிலை பண்ணி மகாபெரியவா கிட்ட தூக்கிண்டு ஓடுனா. அப்போ ஆந்திரால கோதாவரி நதி தீர்த்தத்துல முகாமிட்டு இருந்தா மகாபெரியவா. நல்லா வந்திருக்குன்னு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஆசை பண்ணி அனுப்பி வச்சாலாம் மகாபெரியவா. திடீர்னு அங்க நல்ல மழை, கோதாவரியில கரை புரண்டு வெள்ளமா ஓடுறது. எப்படி ஊருக்கு போறதுன்னு தவிச்சாலாம். அப்போ அந்த பக்கமா ஒரு லாரி வந்திருக்கு. இன்ன காரியத்துக்காக மெட்ராஸுக்கு போகணும், எப்படியாவது கொண்டு போய் விடுங்கன்னு கெஞ்சிருக்கா. சரின்னு பிள்ளையார் சிலையும் எடுத்துட்டு எல்லோருமா அந்த லாரியில ஏறிண்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டா. இங்க வந்தாச்சு. லாரியில வந்தவெல்லாம் சேர்ந்துட்டு விநாயகர் சிலையை இறக்கி வச்சுட்டு லாரிக்காரருக்கு காசு கொடுக்கலாம்னு வெளியே வந்து பார்த்தா லாரியை காணோம். புது லாரியா இருக்கேன்னு நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. அந்த நம்பரை வச்சுட்டு லாரியை மடக்கிடலாம்னு விசாரிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு நம்பரே இது வரைக்கும் ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து கொடுக்கலன்ட்டு பதில் சொல்லிட்டா. எல்லாருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம். மகாபெரிவாளோட மகிமை அதுதான். இந்த குமரன் குன்றன் கோயில் பாலசுப்பிரமணிய சுவாமி அப்படின்ட்டு இந்த கதையை சொன்னார். குரோம்பேட்டை கலவை குரு பரம்பரா வேத வித்யா டிரஸ்ட் சங்கரமடம் வேத பாடசாலையின் அத்தியாபகர் ஸ்ரீ சிவகுமார் சர்மா. இந்த பகுதியில் வாழும் பொதுமக்களின் முழு ஒத்துழைப்புடன் 1976 ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு மலையடிவாரத்தில் கோயில் கட்டினர். 9/2/1979 ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தினர். 3ஆம் தேதி 2ஆம் மாதம் 1983 ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரத்தினால் லகு சம்ரக்ஷணம் செய்து இக்கோயில் மேலும் வளர ஆசி கூறினார்கள். 27ஆம் நாள் 1ஆவது மாதம் 1991 ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நவகிரகங்கள் இடும்பன் சன்னதிகள் அமைத்து சிறப்பாக கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. ஜெகத்குரு ஸ்ருங்கேரி சாரதா பீடம் ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் 1995 விஜயம் செய்து அருளாசி வழங்கினார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.